கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் வீடியோ மூலிமா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்க்கிற உங்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஒரு வேத வசனம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லப்படுவது, சொற்களின் மிகுதியால் பாவமில்லை என்பது பாவமில்லாமல் போகாது, தன் உதடை அடக்கிறவன் புத்திமான். இங்கே பாருங்கள், இந்த வசனத்தை கூர்ந்துகள் அன்பு சகோதரனே. சொற்களின் மிகுதியால் பாவமில்லாக போகாது, சொற்களின் மிகுதியால் பாவமில்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். சொற்களின் மிகுதியால் பாவமல்லை என்று சொல்லுகிறோம், ஆனால் அந்த மிகுதியால் பாவம் என்று நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் சொற்களை எந்த வார்த்தை பேச வேண்டும் என்று நிதானித்து பேச வேண்டுமா. சொற்களின் மிகுதியால் பாவமில்லாது போகாது, தன் வாயை உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்றார். எந்த இடத்துல நம்ம பேசாதிருப்பது நல்லதுன்றார். அநேக வார்த்தைகளை பேசிட்டு அவமானம் அடைந்து துக்கம் அடைந்து போவதை காட்டிலும், நீங்கள் நான் சொல்லுறத நான் தான் பேசினேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்குற இயேசு ஒருத்தருக்கிறாருங்க. நம்ம பேசுறது நல்லதா கெட்டதுன்னு அவருக்கு தெரியும். அவர் தான் சொல்கிறார், சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவன் புத்திமான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், எந்த வார்த்தையும் பேசலை, எல்லாத்தையும் கேட்டுக்கின்னு அமைதியாக இருந்து அந்த வார்த்தையை தியானிக்கும் போது நிச்சயமாக உங்களோட ஆசீர்வாதத்தில் கர்த்தர் நடத்துவார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். அநேக வார்த்தைகளை அநேக மறைப்புகளை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அதை சுதந்தித்து ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.